ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுங்கச்சாவடின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் போகும்போது டோல்கேட்டை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டோல்கேட்டை கடந்து தான் போகணும். அந்த டோல்கேட்டில் அந்த கட்டணத்தை அதுக்குரிய கட்டணத்தை செலுத்திட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது டோல்கேட்டில் பணம் வசூலிப்பதற்கான ஒரு முறை தான் ஃபாஸ்டாக். ஃபாஸ்டாக் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக். அதாவது ஸ்டார்ட்டாக வந்து RFID அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டாக் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்போ இதான் டோல்கேட்ல இப்போ ஒரு கார் வந்திருக்கு. இந்த கார்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வந்து இந்த முன்னாடி கண்ணாடியில் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னா இப்படிதான் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா காரோட இந்த முன்புற கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்டாக் கார்டு இருக்குல்லையா, அந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்டோட அவங்களுடைய வங்கி கணக்கை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வங்கி கணக்கு அட்டாச் பண்ண ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஒரு கார் வந்து டோல்கேட்டுக்கு வரும்போது டோல்கேட்டை கடக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேக் ரீடர், இந்த ஃபாஸ்டாக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கான டேக் ரீடர் வச்சுருக்காங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இந்த ஃபாஸ்டாக்கை வந்து இந்த டேக் ரீடர் வந்து ரீட் பண்ணி அந்த ஃபாஸ்டாக்கோட அட்டாச் பண்ண அவங்களுடைய வங்கி கணக்குலேருந்து இந்த சுங்கச்சாவடிக்கான கட்டணத்தை வந்து டிடெக்ட் பண்ணிடுது. அதாவது எடுத்துக்குது அமௌண்ட். இந்த அவங்க நார்மலாக கட்ட வேண்டிய பணத்தை வந்து அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க நிற்க வேண்டியதில்லை, மூவ் பண்ணிகிட்டே போயிட வேண்டியதுதான். ஸோ ஃபாஸ்டாக் ரீடர் மூலமாக அதிக நேரம் வந்து சுங்கச்சாவடியில் நிற்க தேவையில்லை. அந்த வாகனம் வந்து சுங்கச்சாவடியை கடக்கும் போதே இந்த ஃபாஸ்டாக் ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணியை வந்து எடுத்துக்குவாங்க, பணத்தை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால் அதிக நேரம் செலவாகாது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம்.